ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கிறீங்களா? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கொண்டு இன்றைக்கி நான் இந்த ரெசிபிக்கு வரேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து சென்னா மசாலா கடலை கறி. ஸ்ரீலங்காவில் நாங்கள் கடலைன்னு தான் சொல்லுவோம், இந்தியாவிலலாம் சென்னான்னு சொல்லுவாங்க. இந்த கடலை கறியை நாங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் வந்து தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இந்த கறியை செய்கிறதுக்கு வந்து கடலை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ப்ரெஷர் குக்கரில் சோல்ட்டும் போட்டு ஒரு 2-3 விசில்ஸ் போனால் ஓகே. அடுத்தது நான் மசாலா பவுடர் எடுத்துக்கிறேன். மஞ்சள் தூள் டர்மரிக் 1/2 டீஸ்பூன். இது வந்து கியூமின் பவுடர் 1 டீஸ்பூன். மற்றது சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மற்றது வந்து கொரியண்டர் பவுடர் அதில் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து கர்ட் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு ஆனியன் வேணும். பிக் ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். க்ரீன் சில்லி ஒரு 2-3, டொமாட்டோ 2, அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுக்கிறேன். பேஸ்ட்டுண்டு அதை வந்து நான் இடித்து தான் எடுத்துக்கிறேன், ஃபைன் பேஸ்ட் இல்லை. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கிற கடலையால் ஒரு 10-15 எடுத்து அதை வந்து நாங்கள் பிளெண்டர் ஜாரில் போட்டுக்கொள்வோம். அதோட கர்டையும் நாங்கள் அதில் போட்டுக்கொள்வோம். இப்போ இது நான் கடலை அவிச்ச ஸ்டாக் வாட்டர் இதில் ஒரு 1/4 கப் மட்டுக்கு ஊற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதையும் நாங்கள் ஒரு டிஷ்ஷில் செட் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சிடுவோம். அடுத்தது வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிற டொமாட்டோஸுக்கு அதையும் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதையும் ஒரு பவுலில் நாங்கள் ஊற்றி ஒரு பக்கத்தில் வச்சிடுவோம். இப்போ நான் ஒரு பேனுக்கு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணி போகிறேன். அதோடு நான் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன்ஸை இதுக்கு போட்டு ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது ஓரளவு ஃப்ரை ஆகணும். இப்போ ஓகே, இப்போ ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நாங்கள் இதுக்கு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டு நெக்ஸ்ட் வந்து நான் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுக்கிறேனே அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதோட இதுக்கு நான் வந்து எடுத்து வச்சுக்கிற மசாலா எல்லாத்தையுமே இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை இப்போ நான் வச்சுக்கிற ஸ்டாக் வாட்டரில் ஒரு 1/4 கப் மட்டுக்கு இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு போதுமான அளவு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் மட்டுக்கு வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு இதுக்கு நான் கிரைண்ட் பண்ணி வச்சு டொமாட்டோ பியூரியை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதை ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இப்போ இதையும் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் மட்டுக்கு நாங்கள் பாயிலாக விடுவோம். அதோடு நாங்கள் எடுத்து பார்த்தா இப்படி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வெந்திக்கும். ஸோ இந்த டைமில் நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்ச கர்டையும் இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். கர்டும் நான் கடலை 2-3 போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சேனே அதை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட சென்னாவை கடலையை நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் ஆகிக்கொண்டு வரப்போக்குள்ள இதுக்கு கொத்தமல்லி அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்டா கொத்தமல்லி இதில் கொஞ்சம் மேலால் தூவிக்கோங்க. தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு குக் ஆகிடுச்சின்னா நல்லாவே போதும். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இது இந்த டிஷ்ஷுக்கு சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் இன்னொரு வேலை செய்யணும். என்னென்னா ஒரு பேனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மட்டுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகினோடனே கொஞ்சம் அது ஹீட் ஆகினோடனே நல்லா ஹீட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆகி அதோட ஸ்மெல் ஒன்று வரும். அந்த ஸ்மெல் வரப்போக்குள்ள நாங்கள் இதை எங்களோட சென்னா மசாலா கறிக்கு ஆட் பண்ணணும். மேலால் ஆட் பண்ணிவிட்டால் சரி, நல்ல டேஸ்டியாக ஆகிக்கும். இது நல்ல க்ரீமி ஆக்கி உங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டோடு இதை சாப்பிடலும். கறி ரெடி ஆகிடுச்சு. உண்மைக்குமே நான் இன்றைக்கி தோசைக்கு தான் இந்த கறியை செஞ்சேன். உங்களுக்கு வேண்டிய மாதிரி இடியாப்பம், புட்டு, ப்ரெட் எதோடு வேண்டாலும் இதை சாப்பிடலும். நல்ல ஒரு ஸ்பைசியான கறி. உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு மிச்சம் ஸ்பைசி சாப்பிடாட்டி கொஞ்சம் நீங்கள் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்னா மசாலா கறி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு தாங்க. நான் இன்றைக்கி தோசைக்கு செஞ்சேன்னு சொன்னேன். தோசைக்கு சூப்பர் ஆயிடுச்சு. இது நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இந்த கறி மட்டுமே போதும் தோசை சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.